திருச்செந்தூர் கடல் அலை அடிக்கடி உள்வாங்கும் தெரியும்ல, எதனாலன்னு தெரியுமா ஐயா? எல்லா இடத்துலயுமே கடல் இருக்கு, எப்பயாவது ஒரு இடத்துல கடல் வந்து உள்வாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திருச்செந்தூர்ல அடிக்கடி கடல் உள்வாங்கிறதா நம்ம நியூஸ் படிப்போம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, திரிபுர அசுரர்களை அதாவது வதம் செய்யறதுக்காக தான் வந்து சக்தி உருவமா நம்ம முருகன் வந்தார் இல்லையா? அவர் வந்து சூரபத்மனுடைய ஆட்சி காலம், ஆளுமை காலம் எங்க அப்படின்னா கடலுக்கு அடியில. அப்ப ஒரு சிவனும் பார்வதியும் மகனை வந்து தாரவாக்குறாங்க, நீ வந்து வதம் செய். எங்க அனுப்புறாங்க? கடலுக்கு அடியில. அந்த குழந்தை என்ன பண்ணுது, கடலுக்கிட்ட மரியாதை செஞ்சு, நான் உன்னை மிதிச்சு உள்ள போய் அந்த அசுரனை வெளியே வர வைக்கணும், எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு கேக்குது. அப்ப கடவுளுடைய குழந்தையே வந்து அனுமதி கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கடல் வந்து வழி விட்டு அந்த அசுரனை வெளியில கூட்டிட்டு வராங்க. வெளியில கூட்டிட்டு வந்து வதம் செய்யற. அதனாலதான் அந்த திருச்செந்தூர் கடல் வந்து ஒவ்வொரு தடவையும் என்னுடைய அலை தொடும் நேரம் எல்லாம் அரோகரா நாமம் நாம் பாடுவேன் உன் பாதத்துல அப்படின்னு சொல்லும். திருச்செந்தூர் கடல் மட்டும் நல்லா உன்னிச்சு கவனிச்சிங்கன்னா அது அரோகரா நாமம் பாடுறதா இன்னும் சிலர் நம்புறாங்க. இனி நீங்க திருச்செந்தூர் போகும்போது கடல் உள்வாங்குது அப்படின்னா என் குழந்தை அந்த கடலுக்குள்ள நடந்து போகுது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம்.